நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்சைடருக்கு பேட்டி கொடுக்கும்போது விஜய் பார்த்து திமுகவுக்கு பயம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் திமுக பயப்படுறதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறது? திமுக இன்னைக்கு விஜய் மட்டுமா பார்த்து பயப்படுறாங்க? அதுக்கு முன்னால எல்லாரையும் பார்த்து இன்னைக்கு பயத்தில் இருக்கிறாங்க. அவங்க குடும்பத்தில் மட்டும்தான் இன்னைக்கு எல்லாரும் மிஞ்சுவாங்கன்னு தெரியணும். இன்னைக்கு திமுக அரசு ஓய்வூதிய பென்ஷன், பழைய ஓய்வூதிய திட்டத்தை இப்போ மீடியாவில் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கேன். நம்ம சத்துணவு ஊழியர்கள் இன்னைக்கு போராட்டம் பண்ணுறாங்க. தேர்தல் அறிக்கை 313. ஆனால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை பார்த்தீங்கன்னா அவங்க எப்போ தரேன்னு சொல்லியிருக்காங்க? அடுத்த ஜூன் மாதம் அவங்க ஆட்சியில் இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. அப்போ கொடுக்காதவர்கள் எதையோ காட்டின மாதிரி இன்னைக்கு திமுகவுடைய நிலைமை அவ்வளோ மோசமாக போயிடுச்சு. நீங்களே நினைச்சு பாருங்க. நீங்க தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க பழைய ஓய்வு திட்டத்தை, ஆனால் இன்னைக்கு வரை தந்திருக்காங்களா? தரல. கொடுத்துருக்கணுமா வேண்டாமா? கொடுத்துருக்கணும். ஆனால் அடுத்த மாதம் தரேன்னு சொன்னால் அதையும் கேட்டுட்டு போயிருக்காங்க அதிகாரிகள். டாக்டர் ஜியோ எப்படி ஏமாத்தினாங்கன்னு எங்களுக்கு அதை பற்றி எங்களுக்கு தெரியல. அதனால இன்னைக்கு இந்த ஆட்சி மோசமான ஆட்சி. இன்னைக்கு மத்திய நிதியமைச்சர் போட்டிருக்கிற பட்ஜெட்டில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு வந்தே பாரத் ரயில் ஏற்கனவே 11 ரயில் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சென்னை பெங்களூர் ஹைதராபாத் புல்லட் ட்ரெயின், ஜப்பானில் ஓடுற மாதிரி ட்ரெயின் வரப்போகுது. இன்னைக்கு தென்னை விவசாயிகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக தென் மாநிலங்களில் தான் இன்னைக்கு தென்னை விவசாயிகள் அதிகமாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு அதிகமாக நிதி ஒதுக்கி கொடுத்து, அது காரணம் என்னன்னா மத்திய விவசாயத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் அவர்கள் கோயம்புத்தூருக்கு 2 முறை வந்து அங்குள்ள தென்னை விவசாயிகள் எல்லாம் பார்த்து பேசி அதனுடைய அடிப்படையில் நமது தமிழக பாரதிய ஜனதா கோரிக்கையை ஏற்று இன்னைக்கு தென்னை விவசாயிகளுக்கும் முந்திரி விவசாயிகளுக்கும் இன்னைக்கு அதிகமான திட்டங்களை இன்னைக்கு மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1042 கிலோமீட்டர் ரயில். இன்னைக்கு எல்லாரும் பேருந்தில் போகிறத விட ட்ரெயினில் போகிறது அதிகமாக விரும்புகிறாங்க. 1042 கிலோமீட்டருக்கு 7300 கோடி ரூபாய் இன்னைக்கு தமிழகத்திற்கு ஒதுக்கி இருக்குது நமது மத்திய ரயில்வே துறை அமைச்சர். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் என்ன சொல்றாங்க அப்படின்னா எதுவுமே செய்யலை அப்படிங்கிறாங்க. மாவட்டந்தோறும் மகளிருக்கு பெண்கள் நமது கவர்னருங்க இருக்கிறாங்க. அவங்க தெலுங்கானாவில் இருக்கும்போதே குடிப்பதற்காக கிருஷ்ணா தண்ணீரை கொண்டு வரணும்னு தெலுங்கானா கவர்னராக இருக்கும்போதே சொன்னாங்க. ஆனால் மாவட்டந்தோறும் மகளிர்களுக்காக ஒரு இடம் ஏற்படுத்தப்பட்டு மகளிருக்காக உயர்த்த வேண்டும் என்பதற்காக மாவட்டத்தோறும் மகளிருக்காக மையங்கள். இன்னைக்கு ஆதிச்சநல்லூர் அகலவாராய்ச்சியில் பார்த்தீங்கன்னா நமது தமிழக திருநெல்வேலி மாவட்டம், அங்கே ஒரு கலாச்சார மையம் ஏற்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. தென் மாவட்டத்தில் உள்ள கனிம வளங்களை, முக்கியமான கனிம வளங்களை கண்டறிந்து அதற்காக அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யப்படும். ஏன்னா இன்னைக்கு நெல்லை மாவட்டத்திலிருந்து அவ்வளவு கனிம வளங்களும் செங்கோட்டை வழியா இன்னைக்கு கேரளாவுக்கு போயிடுது. அவ்வளவு மணல், கிரஷர் எல்லாமே. ஆனால் கேரளாவிலிருந்து என்ன தெரியுமா கொண்டு வராங்க? அங்கே உள்ள பயன்படுத்திய மருந்து பொருட்கள் இருக்குல்ல, அங்களுடைய வேல்முருகன், அவங்களுடைய பினராயி விஜயன் அங்கிருந்து பழைய மருந்து கழிவு பொருட்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஏற்று தமிழ்நாட்டுக்கு கொண்டு வராங்க. இங்கிருந்து ஏற்றப்படுவது கனிம வளங்கள், மணல், கிரஷர் எல்லாமே. அங்கிருந்து கொடுத்து விடக்கூடியது என்ன தெரியுமா? அதை கொடுத்து விடுவாங்க. அவ்வளவுதான் நம்மளுடைய ஆட்சி நடக்கும். இன்னைக்கு காலையில் 11ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் கையில் கஞ்சா வச்சிருக்கிறான். இன்னைக்கு காலையில் செய்தி. இன்னைக்கு காலையில் வட இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அருவாளால் வெட்டி சாக்குப்படையில் கட்டி அனுப்பி விட்டுறாங்க. வட இந்திய தொழிலாளருக்கு பாதுகாப்பு கிடையாது, சட்டம் ஒழுங்கு எங்கேயுமே கிடையாது தமிழ்நாட்டில். இவ்வளவு மோசமான சூழ்நிலை இன்னைக்கு போயிட்டு இருக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.